இன்னொரு நாட்டுல இருந்து உளவு பார்க்கறதுக்காக வந்த ஒருத்தன் ஏர்போர்ட்ல மேல இருந்த ஹை டெபினிஷன் கேமராவில அவனோட ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகுறத கவனிக்கலாம். உடனே அவனோட ஹேக்கிங் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி அவனோட ஃபேஸ அங்க இருக்கிற மானிட்டர்ல சேஞ்ச் பண்ணிடுறான். அதே மாதிரி செக்யூரிட்டி ரூம்ல இருந்த மானிட்டர்ல இவனோட ஃபேஸ்க்கு பதிலா வேற ஒருத்தரோட ஃபேஸ் தான் தெரியுது. அடுத்ததா அவன் போர்டிங் கேட் கிட்ட போனதும் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்டை எடுத்து வேகமா அவனோட ஹேக்கிங் சாஃப்ட்வேர் கூட சிங்க் பண்றான். இந்த அட்வான்ஸ் ஃபேஸ் ஸ்வாப்பிங் டெக்னிக் ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபேஸ் ரெகக்னைசிங் மிஷின்ஸ் கூட ஏமாத்துறது. ஆனா அதோட முடியல. அவனோட சாஃப்ட்வேர் டெக்னிக்கை நினைச்சு பெருமைப்பட்டு இருந்த டைம்ல அங்க ஒரு ரொம்ப அட்வான்ஸான டூயல் ஹை டெஃபினிஷன் சிசிடிவி கேமராவை பார்க்கறான். அதை பார்த்ததும் ஒரு செகண்ட் அப்பயே ஷாக் ஆகுறான். உடனே அதை யாருக்கும் தெரியாம ஒரு போட்டோ எடுத்துறான். அந்த டைம்ல ஏர்போர்ட் கமாண்ட் சென்டர்ல திடீர்னு அலாரம் அடிக்குது. அதை கேட்டுட்டு ரேச்சல்ங்கிற ஒரு கமாண்டர் ஆபீசர் வேகமா டெர்மினலுக்கு வர்றான். அவன் அந்த டூயல் கேமராவில் கிடைச்ச அவனோட 2 போட்டோவையும் கம்பேர் பண்ணி அவங்க எனிமி நாட்டோட பெரிய உளவுத்துறை ஆபீசர்ங்கிறத கண்டுபிடிக்கிறான். அவன் சப்போஸ் நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா அதோட பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே அவனை பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்காக டாக்டிக்கல் ஃபோர்ஸ் டீமுக்கு ஆர்டர் போடுறான். ஆனா அதுக்குள்ள அவன் எந்த பதட்டமும் இல்லாம ரொம்ப கூலா ஏர்போர்ட் ஷட்டில் பஸ்ல ஏறிப்பான். உடனே அங்க இருக்கிற அந்த அட்வான்ஸ் கேமராவோட ஃபுல் டீடைல்ஸை வேகமா நெட்ல தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரேச்சல் அவனுக்கே தெரியாம அவனை ஃபுல் ஸ்பீட்ல அங்க தேட ஆரம்பிச்சிருப்பான். அவனோட அடையாளங்களை வச்சு அவனை வாட்ச் பண்ண சொல்லி அவளுக்கு கீழே ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றான். அவங்க அந்த அட்வான்ஸ் டியூவல் கேமரா மூலமா சீக்கிரமாவே அவன் போற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனோட லக்கேஜை எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு இருப்பான். ரேச்சல் அந்த டைம்ல அவனோட உண்மையான போட்டோவை டாக்டிக்கல் டீமுக்கு அனுப்பி அவனோட லொகேஷனை தொடர்ந்து அப்டேட் பண்ண சொல்லிட்டு அவன் கிடைச்ச உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லியும் ஆர்டர் கொடுக்குறான். அப்போ எதிர்பாராத விதமா அவன் ஃபைனல் செக் பாயிண்ட்டுக்கு போகும்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவு அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே நேர்ல போய் அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அவங்களே ஷாக் ஆகுற மாதிரி அந்த டாக்டிக்கல் டீம் அங்க அவனை பிடிக்க வரும்போது அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிருப்பான். அவங்க பார்க்கும்போது கேமராவில் அவனோட ஃபேக் ஃபேஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து அவங்க அங்க வந்த டைம்ல அவன் அங்கே இருந்திருக்க மாட்டான். வேற ஒருத்தன் தான் அங்கே இருந்திருப்பான். இன்னும் மோசமா அந்த ஏர்போர்ட்ல இருந்த எல்லா ஓல்டு மாடல் கேமராக்கள்லயும் ஃபேஸ் ரெகக்னைசிங் டெக்னாலஜி சுத்தமா ஒர்க் ஆகல. இதனால அவனை அங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் வெளியே வர்ற டைம்ல அங்க இன்னொரு அட்வான்ஸ் டியூவல் கேமரா இருக்கிறத பாக்குறான். உடனே அவனோட கார் பார்க்கிங் பண்ணியிருந்த இடத்துக்கு போயிட்டு அவனோட கார்ல ஏறி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சு வேகமா அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் அங்க இருந்து வெளியே போறதுக்குள்ள அந்த அட்வான்ஸ் டியூவல் கேமரா ஹெல்ப்போட டாக்டிக்கல் டீம் ஒரு டேனிங்ல அவனை அப்படியே மடக்கி பிடிச்சிடுறாங்க.